ராசிக்கார நண்பர்களே, சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் ஒரு தாமதமாகவே போகுது சார். ஒரு பக்கம் தாமதம், ஒரு பக்கம் மனக்குழப்பம், இன்னொரு பக்கம் அதிகமான செலவு, நம்பிய மனிதர்களால் ஏற்பட்ட ஏமாற்றம், வேலை செய்தாலும் அங்கீகாரம் கிடைக்காத நிலை, குடும்பத்திற்காக அதிக பொறுப்பு, தேவையில்லாத எதிர்ப்பு, உறவில் தெளிவின்மை, இது எல்லாமே ரொம்ப உங்களை மாதிரி அப்படியே மனசுக்குள்ளே வச்சு உறுத்துது சார். 2026 அக்டோபர் இறுதியிலிருந்து ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கக்கூடிய அமைப்பு வருது சார். உங்கள் தன்னம்பிக்கை மீண்டும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், புதிய வேலை அல்லது புதிய பொறுப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், தொழிலில் புதிய முடிவெடுக்கக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையுதுங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது, நிறைய மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது, ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் அவங்களுடைய ஃபேமிலிக்காகவும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் நீங்கள் இருந்துகிட்ருப்பீங்க. அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியலையே சார், ஒரு மனக்குழப்பமாக இருக்குது சார் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கான வீடியோ, கடவுளால் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு இரு பாதைகள் தெரியுது சார், எந்த பாதையில் போகிறதுன்னு தெரியல அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஒரு நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கு சார், அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா அது உங்களுக்கான வீடியோ தான் இது. அதே போல் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கணும் அப்படின்னு யோசனையாக இருக்குது சார் அப்படின்னா அது உங்களுக்கான வீடியோ தான். நிறைய பேர் ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க. ஸோ வெயிட் பண்ணி கீழே ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசிங்க அப்படின்னா பிரபல ஜோதிடர் பேசுவார். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். கிட்டத்தட்ட 200 ஜோதிடர்களுக்கு ஆசானாக இருந்தவர். 20க்கும் மேற்பட்ட அரசியல் பிரமுகர்களுக்கும் சினிமா தொழிலாளர்களும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். ஒரு விவிஐபி ஜோதிடர். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் போய் பண்ணலாம். அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் ஜோதிடம் பார்ப்பார். முன்னாடி அப்பாயின்மெண்ட் போட்டு தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தால் பண்ணுங்கள். அதே போல் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறீங்களா எப்படி சார் பேசுகிறது, ஃபோன் நம்பர் தான் கொடுத்துருங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு போடலாம். வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி ஐடியா இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் பண்ணலாம். எல்லா கண்ட்ரியில் இருக்கிறவங்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாவோ இல்லை வேறு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். அதே போல் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நிறைய பேருக்கு தெரியறதில்ல. குலதெய்வத்தினுடைய பெயரை ஃபஸ்ட்டு இந்த சிம்மராசிக்காரங்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அது ஏன் சார் பதிவிட சொன்னீங்க, அதனால் என்ன யூஸ் அப்படிங்கிறத நான் வீடியோவோட நடுவில் சொல்கிறேன். அதே போல் இந்த ராசிக்காரங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு எதுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னா, உங்களை பயன்படுத்தியவர் யார் அப்படிங்கிறது தெரியக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களை எதிர்த்தவங்க மெதுவாக விலகுவாங்க. உடல் மற்றும் மனிதம் ஒரு புதிய உற்சாகம் வரும். அதாவது ஒரு மனித தன்மையிலேயே மனசில் ஒரு புதிய ஒரு உற்சாகம் ஒன்று ஏற்படும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு காலகட்டம். உங்கள் பெயர் வெளியில் வந்து பேசப்படலாம். நண்பர்கள் வட்டம் மாறும். பழைய காதல் மீண்டும் வரக்கூடிய ஒரு காலகட்டம். திருமணத்தில் இருந்த குழப்பம் தெளிவாகலாம். வீடு அல்லது வாகனம் வாங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அதிகரிக்கலாம். உங்கள் திறமையை வெளியில் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாம். 2026 டிசம்பர் மாதத்திற்கு பிறகு எதிரிகள், போட்டிகள், கடன் போன்றவற்றை வந்து சமாளிக்கக்கூடிய மனநிலைமை வந்து அதிகரிக்கலாம். 2027 ஆரம்பத்தில் பழைய முடிவுகளை மீண்டும் ஆராய வேண்டியிருக்கலாம். 2027 நடுப்பகுதிக்கு பிறகு தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் பெயர் மிக முக்கியமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையுதுங்க. தற்போது முக்கிய கிரக நிலை வந்து சிம்மராசிக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 2026 ஜூன் 2 முதல் குரு கடகராசியில் இருக்கிறாரு. சிம்ம ராசியிலேருந்து கடகம் 12ஆம் இடம். ஸோ 2026 அக்டோபர் 31 அன்னைக்கு குரு சிம்ம ராசிக்கே வராரு. அதற்கு பிறகு சிம்மத்திற்கு ஜென்ம குரு, முதல் இட குரு அப்படின்னு சொல்லுவாங்க. காலம் தொடங்குது. ஸோ தற்போது ராகு கும்பராசியில் இருக்கிறாரு. சிம்ம ராசிக்கு இது வந்து 7வது இடம். கேது தற்போது சிம்ம ராசியிலே இருப்பதால் ஜென்ம கேது நிலை வந்து இருக்குதுங்க. 2026 டிசம்பர் 5 அன்னைக்கு ராகு மகரத்திற்கு, கேது கடகத்திற்கு மாறுறாங்க. அதன் பிறகு சிம்மத்திற்கு ராகுவும் 6ஆம் இடத்துலையும், கேது 12ஆம் இடத்துலையும் இருப்பாங்க. சனி தற்போது மீனத்தில் இருக்கிறார். சிம்மத்திலேருந்து 8வது இடம். தற்போது 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாரம்பரிய ஜோதிடத்தில் இதோட வந்து அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம். அஷ்டம சனி காலம் அப்படின்னு கருதப்படுவாங்க. அதாவது சனி 2026 ஜூலை 27 முதல் வக்ரமாக இருந்து டிசம்பர் 11 அன்னைக்கு நேர்கதிக்கு வர்றார். இதனால் சிம்மராசிக்காரனுடைய தற்போதைய வாழ்க்கை முக்கியமான சில விஷயமா இருக்கும். சோதனை இருக்குதுங்க, செலவு உங்களுக்கு இருக்குது, உறவில் குழப்பம் இருக்கும், தாமதம் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வாழ்க்கையை மறுபடியும் அமைப்பதற்கான கிரவுண்ட் ஒர்க் வந்து நடக்குதுங்க. ஒரு ரீபில்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட பேஸ்மெண்ட்டை ரீபில்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. வீடு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு சார், அதை ஆல்டர் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தருணம். உங்களோட லைஃபே வந்து சரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த சிம்மராசியினுடைய அடிப்படை குணாதிசயத்தை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். சிம்மராசி அப்படின்னா அதிபதி சூரியன். சூரியன் எப்படி ஒரு மிகப்பெரிய கிரகமோ அது மாதிரி மற்ற கிரகங்கள் சுற்றி இருக்குதோ அது மாதிரி உங்களுக்கு நெருங்குறதே ரொம்ப கஷ்டம். சூரியனுடைய வெப்பம் எந்த அளவுக்கு சுடுதோ அந்த மாதிரி சிம்மராசிக்காரன்ட்ட போகிறவங்களுக்கு வெப்பம் அந்த அளவுக்கு இருக்கும். தத்துவம், அதாவது இதோட நெருப்பு தத்துவம் கொண்ட ராசி அப்படிம்பாங்க. சுட்டெரிக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட வார்த்தைகளும் பேச்சுகளும். ஒருத்தர் நீங்கள் விலகி நிற்கணும் அப்படின்னா அப்படியே நெருப்பு மாதிரி நிற்பீங்க. ஒரு இடத்துல நெருப்பு எந்த அளவுக்கு துணிச்சலாக நிற்கும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து துணிச்சு நிற்பீங்க. என்றைக்குமே கீழ் நோக்கி போக மாட்டீங்க, மேல் நோக்கி தான் எறிவீங்க. தன்னம்பிக்கை அதிகம், தலைமை ஏற்கக்கூடிய மனம் இருக்கும், மற்றவர்களை வழிநடத்தக்கூடியவங்க நீங்கள். தங்களுக்கு மரியாதை மிகவும் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. தாங்கள் நேசிப்பவர்களை பாதுகாக்கக்கூடிய நபர் நீங்கள். குடும்பத்தினுடைய கௌரவத்திற்காக அதிக உழைப்பவர் நீங்கள். நண்பர்களுக்காக செலவு செய்வாங்க. ஒரு கஷ்டத்தில் இருந்தால் உதவக்கூடிய நபர் நீங்கள்.
தாங்கள் செய்த உதவியை மறந்தாலும் தங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை எளிதில் மறக்க மாட்டாங்க. நீங்கள் ஒருத்தருக்கு நன்மை செஞ்சுருப்பீங்க, உதவி செஞ்சுருப்பீங்க, நீங்கள் மறந்துடுவீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்றைக்கா இருந்தாலும் அதை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. நேராக பேசுவாங்க. போலியாக சிரித்து பழகுவது பிடிக்காது இவங்களுக்கு. தலை குனிந்து வாழ விரும்ப மாட்டாங்க. வாழ்க்கையில் ஒரு நிலை, ஒரு பெயர், ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர். சிறிய வாழ்க்கையை விட பெரிய இலக்கு பிடிக்கும் இவங்களுக்கு. அன்பில் முழுமையாக இருப்பாங்க. துரோகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. தங்களை மதிக்காத இடத்துலேருந்து திடீரென விலக விடுவாங்க. வயது அதிகரிக்க சமூகத்தில் செல்வாக்கு பெறக்கூடியவங்க இவங்க. அதே போல் தற்போது சிம்மராசிக்காரர்களுடைய மனதில் வந்து இருக்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா, நான் இவ்வளவு உழைச்சோ ஏன் அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறதான். என் நல்ல காலம் எப்போ வரும்? என் பணம் என் கையில் தங்கலை. வேலை மாற்றம் வேண்டுமா? தொழிலை பெரியதாக மாற்றலாமா? என்னை பின்னால் இழுப்பவர் யார்? யாரை நம்புவது? திருமணம் ஏன் தாமதமாகுது? என் குடும்பத்தில் ஏன் இவ்வளவு பொறுப்பு என் மீது? வீடு வாங்க முடியுமா? புதிய வாகனம் வாங்கலாமா? என்னை விட்டு சென்றவர் மீண்டும் வருவாரா? என் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் எப்போது அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில் தான் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சொல்லக்கூடிய வீடியோ. இனி என்ன சார் நடக்க போகுது? முதல்ல சில மனிதர்களோட உண்மை வந்து உங்களுக்கு தெரியலாம். அதாவது உங்கள் பணத்திற்காக உங்கள்கிட்ட பழகுவான்ல, அவன்லாம் காட்டி கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்கள் பதவியை பயன்படுத்தியவர் யாருன்னு தெரியும். உங்கள் தொடர்புகளை பயன்படுத்தியவங்க யார் அப்படின்னு தெரிய வரலாம். நண்பர்களாக இருந்து உங்களுக்கு துரோகிகளாக மாறினவன், அதே போல் நண்பராக இருந்து போட்டியிட்டவன், இவங்க எல்லாமே தெரிய வரும். உங்கள் குடும்பத்திற்குள்ளே தேவையில்லாத தலையிட்டவங்களாம் இப்போ தெரிய வருவாங்க. உங்கள் காதல் அல்லது திருமண வாழ்க்கையில் குழப்பம் செய்தவர் இப்போ வந்து டக்குன்னு வெளியே வருவாங்க. உங்களை கோபப்படுத்தி தவறான ஒரு விஷயத்தில் உங்களை வந்து கெட்டவனாக காட்ட நினைத்தவங்க வந்து புரிய வரும். இவன் தான் அப்படி காட்ட வச்சுருக்கான் அப்படிங்கிறது புரிய வரும். அளவுக்கு மீறி புகழ்ந்தவருடைய உண்மையான நோக்கம் தெரியும். இதுக்கு தான் இவ்வளோ பில்டப் கொடுத்தியாடா அப்படிங்கிற மாதிரி அவனை பற்றி உங்களுக்கு தெரிய வரும். இதனால் சிலர் வந்து விலகுவாங்க. அதே இழப்பாக தோன்றினாலும் பின்னர் மன நிம்மதியாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம். சார் ஒரு வகையில் ஒரு ஃபீலிங்காக தான் சார் இருக்குது, ஆனால் இப்போ தான் சார் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையை முழுவதையும் மாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வருங்க. வேலை மாற்றலாம், புதிய தொழில் தொடங்கலாம், புதிய இடத்திற்கு செல்லலாம், உடல் எடையை குறைக்கலாம், அதே போல் பழைய நட்பு வட்டத்தை மாற்றலாம், சமூக ஊடகத்தில் புதிய முயற்சி தொடங்கலாம், உங்கள் பெயரில் ஒரு பிராண்ட் உருவாக்கலாம், புதிய கோர்ஸ் அல்லது ஸ்கில் கற்கலாம், பழைய தொழிலை மாடர்னைஸ் செய்யலாம், உங்கள் வாழ்க்கைக்கு புதிய டிசிப்ளின் கொண்டு வரலாம். என்னை யார் மதிக்கிறார்கள் என்பதிலிருந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற மனநிலை வரும். இது மிக முக்கியமான மாற்றம். இதுவரை யார் பாராட்டுறாங்க, யார் எதிரிங்கிறாங்க, யார் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து கேள்வி அப்படிங்கிறது சிந்திக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இனி என் இலக்கு என்ன? என் வருமானம் எப்படி உயர வேண்டும்? என் குடும்பத்தை எப்படி பாதுகாப்பது? நான் என்ன சாதிக்கணும் என்ற எண்ணம் வந்து அதிகரிக்கலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஆகஸ்ட் 23 செப்டம்பர் 26 வரைக்கும் சிம்மராசியில் வந்து அவசரப்படாமல் பாதுகாப்பாக நகர வேண்டிய காலம். வேலையாக இருக்கட்டும், அல்லது தொழிலாக இருக்கட்டும், அல்லது பணமாக இருக்கட்டும். இப்போ வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கும். மேலதிகளோட கருத்து வேறுபாடுகள்லாம் பழைய விஷயம் வந்து மீண்டும் பேசப்படலாம். புதிய ஜாப் என்கொயரி வரலாம், பழைய நிறுவனம் அழைக்கலாம், உங்களை பற்றி பின்னால் பேசப்படலாம், அதிக ஒர்க்லோடு கிடைக்கலாம், ரெசிக்னேஷன் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கோபம் வந்து உங்களுக்கு உண்டாகலாம். ஆனால் புதிய வேலை உறுதியாகாமல் பழைய வேலையை விடவே வேண்டாம், மாட்டிக்குவீங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் என்கொயரி வரும், டீல் வரும், ஆனால் பேமெண்ட் டிலே ஆகும். கஸ்டமர் கிரெடிட் அதிகமாக கொடுக்க வேண்டாம். புதிய பார்ட்னர்ஷிப்பை அவசரமாக தொடங்க வேண்டாம். ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். கணக்கை நேரடியாக பார்க்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னெசரி எக்ஸ்பென்ஷன் தவிர்க்கணும். அட்வர்டைஸிங் செலவு கணக்குகளோடு இருக்கணும். அதே போல் பணத்தை பொறுத்த வரைக்கும் பணம் வரலாம், அதே நேரத்தில் எதிர்பாராத செலவு வரலாம், மருத்துவம் அல்லது குடும்ப செலவு வரலாம், வாகன ரிப்பேர் இருக்கலாம், லோன் இஎம்ஐ அழுத்தம் இருக்கலாம், நண்பர் பணம் கேட்கலாம், வீண் ப்ரெஸ்டீஜ் செலவை குறைக்க வேணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்டோபர் 2026 மிக முக்கியமான திருப்பங்க. 2026 அக்டோபர் 31 அன்னைக்கு குரு சிம்மத்திற்கு வராருங்க. அதன் பிறகு சிம்ம ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கலாம், மனதில் தெளிவு வரலாம், புதிய முயற்சி தொடங்கலாம், உங்கள் பெயர் வெளியில் தெரியலாம், நல்ல மனிதர்கள் நெருங்கலாம், புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கலாம், பதவி மாற்றம் வரலாம், புதிய தொழில் பிளான் உருவாகலாம், கல்வி அல்லது ஸ்கில் டெவலப்மெண்ட் நடக்கலாம், உடல் நலத்தை மேம்படுத்த வேணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு வரலாம், திருமணம் பற்றிய முடிவெடுக்கலாம், உங்கள் இமேஜ் அப்பியரன்ஸு மாற்றலாம். அதே போல் பப்ளிக் ரெகனைசேஷன் வந்து அதிகரிக்கலாம். இது என்ன பிரச்சனையும் ஒரே நாளில் வந்து தீர்வு அப்படிங்கிற பொருள் இல்லைங்க. ஆனால் நான் மீண்டும் எழ வேணும் அப்படிங்கிற சக்தி வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம். ஸோ நவம்பர்லேயும் புதிய தொடக்கத்துக்கான ஒரு சரியான கட்டமைப்பு மாதம் வந்து அப்படிங்கலாம். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லவை அப்படின்னா புதிய வேலை பற்றின தகவல் உங்களுக்கு வரும், தொழிலில் புதிய வாடிக்கையாளர் கிடைப்பாங்க, முக்கிய நபர் அறிமுகமாகலாம், உங்கள் ஐடியா கவனிக்கப்படலாம்.
சமூகத்தில் உங்கள் பெயர் வந்து உயரும். திருமண பேச்சு வரலாம். புதிய பிஸ்னஸ் பிளான் உருவாகலாம். உடல்நலம் மற்றும் தோட்டத்தில் மாற்றம் ஏற்படலாம். லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து வரலாம். கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், அதிக கான்ஃபிடென்ஸில் பெரிய லோன் வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பொறுப்பையும் ஏற்க வேண்டாம். அதே போல் புதிய நண்பரை உடனே முழுமையாக நம்ப வேண்டாம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் கால்குலேஷன் அவசியம். ஈகோ காரணமாக நல்ல ஆலோசனையை நிராகரிக்க வேண்டாம். அதிக செலவு செய்து இமேஜ் மெயின்டெனன்ஸ் செய்ய வேண்டாம். அதே போல் டிசம்பர் 2026 மிக முக்கியமான சுமை குறையக்கூடிய மாதங்க. 2026 டிசம்பர் 5 அன்றைக்கி ராகு கும்பத்திலிருந்து மகரத்திற்கு, கேது சிம்மத்திலிருந்து கடகத்திற்கு மாறுறாங்க. சிம்மத்திற்கு ராகு 7ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்திற்கும் கேது முதல் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் செல்கின்றாங்க. இது பாரம்பரிய கோச்சாரத்தில் முக்கியமான மாற்றமாக எடுத்துக்கொள்ளப்படுதுங்க. ராகு 6ஆம் இடத்திற்கு சென்ற பிறகு எதிரிகளை சமாளிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். போட்டித் தேர்வில் முயற்சி அதிகரிக்கலாம். வேலையிட போட்டியில் முன்னேற்றம் வரலாம். கடன் கட்டுப்படுத்த வேணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து வரலாம். சட்ட பிரச்சனை வந்து இருந்தால் அதற்கான தீர்வு வந்து தேடலாம். உடல் நலத்தில் டிசிப்ளின் வரலாம். பிரச்சனையை நேராக எதிர்கொள்ளும் தைரியம் அதிகரிக்கலாம். கேது 12ஆம் இடம் அப்படிங்கிறது ஆன்மீக ஈர்ப்பு அதிகரிக்கும். கேது வந்து 12ஆம் இடத்துல இருந்தால் ஆன்மீக ஈர்ப்பு ரொம்ப அதிகம். தனிமையில் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். தேவையில்லாத செலவுகளை நிறுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பற்றிய சிந்தனை வரலாம். பழைய உறவிலிருந்து மனதளவில் விலகலாம். தூக்கம் மற்றும் மன அமைதி கவனிக்க வேண்டியதாக இருக்கும். மேலும் 2026 அதாவது சனி 2026 டிசம்பர் 11 அன்றைக்கி வக்கரத்திலிருந்து நேர்கதிக்கு வராரு. அதனால் டிசம்பர் நடுப்பகுதிக்கு பிறகு சில சிக்கல்களிலிருந்து மெதுவாக தெளிவு உருவாகும். அப்படியே பொறுமையாக சின்ன சின்ன விஷயங்களும் அப்படியே சரியாயிட்டு வருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2027 பற்றி அடுத்தடுத்த விஷயங்கள் நான் எல்லாமே மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். வேலை முழுமையான பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, வேலை மாற்றத்துக்கான வாய்ப்பு கிடைக்குது. ப்ரமோஷன் தாமதமாகி பின்னர் வந்து கிடைக்குது. சேலரி இன்க்ரிமெண்ட் பேசலாம். புதிய டீம் லீடர் பொறுப்பு வரலாம். மேனேஜ்மெண்ட் உங்களை வந்து கவனிக்கலாம். பழைய கம்பெனி மீண்டும் அழைக்கலாம். வேறு சிட்டி ஜாப் வந்து வரலாம். வெளிநாட்டு நிறுவனத்துலேருந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். அரசு துறை முயற்சியில் தொடர்ந்து செயல்படலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீல்டு வந்து நல்லதுங்க. மீடியா மற்றும் பப்ளிக் ஃபேஸிங் ஜாப் வந்து நல்ல வாய்ப்பு தரலாம். சேல்ஸ் லீடர்ஷிப் ரோல் கிடைக்கலாம். உங்கள் கான்ஃபிடென்ஸை இன்டர்வியூவில் உதவும். அதே போல் ஆனால் ஈகோ இன்டர்வியூவில் வந்து பாதிக்கக்கூடாது. உங்களோட ஈகோ வந்து இன்டர்வியூவில் பாதிக்கக்கூடாதுங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய கஸ்டமர் கிடைப்பாங்க. பழைய கஸ்டமர் திரும்பலாம். பெரிய டீல் வரலாம். கமிஷன் கிடைக்கலாம். புதிய பிரான்ச் பற்றி யோசிக்கலாம். பிராண்டிங் மாற்றலாம். ஆன்லைன் ப்ரொமோஷன் அதிகரிக்கலாம். உங்கள் முகம் அல்லது பெயரை பிராண்டாக பயன்படுத்தலாம். மீடியா மூலமாக பிஸ்னஸ் வளரும். பொலிட்டிஷியன்ஸ், இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் மற்றும் வெஹிக்கல் பிஸ்னஸ்லாம் நல்லா போகும். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்லாம் நல்லாயிருக்கும். மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சிலாம் ட்ரைனிங் எல்லாம் நல்லாயிருக்கும். ஸ்டாஃப் ஸ்ட்ரக்சர் மாற்றலாம். லாபம் இல்லாத சர்வீஸை நிறுத்தலாம். சிம்ம ராசிக்கு ஏற்ற தொழில்கள் அப்படின்னா அரசு மற்றும் அங்கீகாரம். அரசு பணியை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. காவல்துறை, ராணுவம், நிர்வாகம், அரசியல்லாம் நல்லாயிருக்கு. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லாயிருக்கு. லீடர்ஷிப் ரோல் நல்லாயிருக்கு. மேனேஜ்மெண்ட் நல்லாயிருக்கு. மீடியாவை பொறுத்த வரைக்கும் யூடியூப், டெலிவிஷன், ஆங்கரிங், ஆக்டிங், சினிமா இதெல்லாம் நல்லாயிருக்கு. விற்பனை வெஹிக்கிள் உங்களுக்கு செட் ஆகும். ரியல் எஸ்டேட், இன்சூரன்ஸ், ஃபைனான்ஸ்லாம் செட் ஆகும். ஜுவல்லு, இந்த கார்மெண்ட்ஸ் மார்க்கெட்டிங்லாம் நல்லா இருக்குங்க. ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ், ஒரு பிராண்டோட ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ்லாம் விற்கிறாங்கன்னா அது உங்களுக்கு நல்லா செட் ஆகும். ஏன்னா இந்த ராசி எப்போவுமே பிராண்டு. இந்த ராசி சிம்ம ராசினா பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன், டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக், ஹோட்டலு, ஜிம்மு, எஜுகேஷன் இன்ஸ்டியூட், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடு, கன்சல்டன்சி, ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு நல்லா அருமையாக இருக்கும். அதான் பிராண்டு சம்மந்தப்பட்ட மாதிரி போனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு செட் ஆகுங்க. அதே போல் பணம் இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்னா, பணம் வரக்கூடிய வழிகள் வந்து உங்களுக்கு நிறைய விஷயத்தில் வருதுங்க. சைடு இன்கம்மு, ஓல்டு பேமெண்ட்டு, கமிஷனு, சேலரி ஹைக்கு, இன்சென்டிவ், மீடியா இன்கம்மு, ஆன்லைன் இன்கம்மு, கன்சல்டன்சி, சைடு பிஸ்னஸ், ரெண்டல் இன்கம் நிறைய வருது. ஆனால் பெரிய சிக்கல் எதாவது தெரியுமா இருக்குது? சிம்மராசிகளுக்கு பணம் சம்பாதிப்பதில் மட்டும் பிரச்சனை இருக்காதுங்க. பெயர், மரியாதை, வசதி ஆகியவற்றுக்காக அதிகமாக செலவு செய்வதே சிக்கலாக இருக்குங்க. அதனால் இன்கம் வந்தவுடன் சேவிங்கு, லோன் ரீபேமெண்ட்டு, எமர்ஜென்சி ஃபண்டு, பிஸ்னஸ் ரிசர்வு, பிறகு லைஃப் ஸ்டைலு அப்படின்னு பிரிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்யக்கூடாது அப்படின்னா ஸ்டேட்டஸுக்காக கார் வாங்க வேண்டாம். ப்ரெஸ்டீஜுக்காக பெரிய ஃபங்க்ஷன் வேண்டாம். நண்பர்களுக்கு இம்ப்ரெஸ் செலவு செய்ய வேண்டாம். நண்பர்களுக்கு வந்து இம்ப்ரெஷன் கொடுக்கணும், பெருசாக பண்ணுறோம் அப்படின்னு செலவு காட்டணும் அப்படிங்கிறதோசரம் பண்ணாதீங்க. பிறருக்காக உங்கள் பெயரில் லோன் மட்டும் வாங்காதீங்க. பெரிய ப்ராஃபிட் கேரண்டி வந்து இன்வெஸ்ட் வேண்டாம். பெரிய ப்ராஃபிட் வரும் அப்படின்னு கேரண்டி இல்லாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். கேரண்டியே இருந்தாலும் இந்த டைமில் உங்களுக்கு வேண்டாம். கிரெடிட் கார்டு செலவை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இதுவரை உங்களுக்கு நிறைய துரோகங்கள் ஏற்பட்டிருக்கு. நண்பர் மூலமாக நடந்திருக்கு. நீங்கள் செலவு செய்த போது இருந்தவங்க கஷ்டத்தில் விலகி இருப்பாங்க. உங்களுக்கு அப்பயே கண்டுபிடிச்சிருப்பீங்க, யாராமா அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருப்பீங்க. உங்கள் கான்டாக்ட்ஸை பயன்படுத்தியிருப்பாங்க. உங்கள் பெயரை பயன்படுத்தி வேலை செய்யலாம். காதல்லையுமே உங்களுக்கு அப்படிலாம் இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. முழுமையாக நம்பியவர் உண்மையை மறைச்சிருக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு அதிக பொறுப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. குடும்ப செலவு வந்து உங்கள் மீது வச்சுருப்பாங்க. வேலை இடத்தை பொறுத்தவரைக்கும் உழைத்தது நீங்கள், ரெகனைசேஷன் வேறு ஒரு கிடச்சிருக்கலாம். உங்கள் ஐடியா பயன்படுத்தியிருக்கலாம். ப்ரமோஷன் தாமதமாகிருக்கலாம். அதே போல் உங்கள் லீடர்ஷிப்பை அதாவது உங்கள் லீடர்ஷிப்பை த்ரெட்டாக மாற்றிருக்கலாம். இவன் வந்து வேறு மாதிரி லீடர்ஷிப் பண்ணுறான், சரியாக பண்ணல அப்படிங்கிற மாதிரி உங்களோட இதை மாற்றிருக்கலாம். கமிஷன் தாமதமாக இருக்கும். கீழ் பணிபுரிபவர் பின்னால் வந்து வேறு விதமாக உங்களை வந்து நடத்திருக்கலாம்.
இனி யார்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, உங்களை அளவுக்கு மீறி புகழ்கிறாங்களோ அவன்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. தொடர்ந்து பணம் கேட்கணுன்ட்டு எச்சரிக்கையாக உங்கள் பதவியை பயன்படுத்தி முயற்சிட்டு எச்சரிக்கையாக இருங்க. அக்கௌண்ட்ஸ் காட்டாத பார்ட்னர்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் கான்டாக்ட்ஸை கேட்குறவன்ட்டு எச்சரிக்கையாக இருங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்புக்கு அவசரப்படுறவன்ட்டு எச்சரிக்கையாக இருங்க. பழைய காதல் திடீரென திரும்பும்போது எச்சரிக்கையாக இருங்க. காதல் பிரச்சனைலாம் பழைய காலெல்லாம் மறுபடியும் தொடர்பு கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நண்பராக இருந்தவங்க காதலை வெளிப்படுத்துவாங்க. சோசியல் மீடியா மூலமாக ஒருத்தர் நெருங்குவாங்க. காதலையும் கவனமாக இருக்கணும். ஈகோ காரணமாக நல்ல உறவு விளக்க வேண்டாம். அதே போல் கோபத்தில் பிளாக் செய்ய வேண்டாம். துணையை கட்டுப்படுத்த ட்ரை பண்ணாதீங்க. சோசியல் மீடியா ஸ்டேட்டஸ் பார்த்து சந்தேகம் வேண்டாம். பழையவர் திரும்பினா கன்சிஸ்டன்சி வந்து பார்க்க வேண்டாம். அதே போல் பணம் கொடுத்து அன்பை ப்ரூவ் பண்ண செய்ய வேண்டாம். உங்கள் டிக்னிட்டியை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை ஞாபகம். உங்கள் தவறு இருந்தால் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஞாபகம். திருமணம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நல்லாயிருக்கு. திருமணம் வந்து இந்த நவம்பர் அதில் வந்து நல்லாயிருக்கு. ஆகஸ்ட் டு அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா திருமண பேச்சு வந்து வருமே தவிர, ஆனால் குழப்பமும் இருக்குது. இந்த காலகட்டம் வந்து குழப்பம் வரக்கூடிய காலகட்டம் தான். நவம்பரில் ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்குது. குரு சிம்மத்தில் இருப்பதனால தனிப்பட்ட வாழ்க்கை பற்றிய முடிவு வரலாம். நல்ல ப்ரப்போசல் வரும். ஃபேமிலி மீட்டிங் நடக்கும். காதல் திருமணமாக மாற்றம் வந்து காதலை வந்து திருமணமாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் விருப்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் அமையுது. டிசம்பரில் அட்ராக்ஷன், அன்யூஷுவல் ரிலேஷன்ஷிப்பு, சடன் ப்ரப்போசல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிசம்பர் 5க்கு பிறகு திருமணம் மாணவர்கள் துணையுடன் ஈகோ கிளாஷ் வேண்டாம். சண்டை வரதுக்கான வாய்ப்புகள் அந்த டைமில் இருக்குது. தேர்ட் பர்சன் இன்டர்ஃபரன்ஸ் வந்து குறைக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைகளை பொறுத்தவரைக்கும் குழந்தைகளுடைய கல்வியில் கவனம் அதிகரிக்கலாம். லீடர்ஷிப் அல்லது ஸ்போர்ட்ஸ் ஸ்கில் வந்து வெளிப்படலாம். குழந்தைகளுக்கு ரெகனைசேஷன் கிடைக்கலாம். புதிய ஸ்கூல் கோர்ஸ் பற்றி முடிவு வரலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம் முயற்சி வந்து இருக்கலாம். குழந்தைகளிடம் அதிக எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம். உங்கள் ட்ரீமை அவர்களிடம் திணிக்க வேண்டாம். அதே போல் அவர்களுடைய தனித்திறமையை பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம். டிஜிட்டல் யூசேஜ் கவனிக்கணும் அப்படின்னு ஞாபகம். சைல்ட் பிளானிங் போன்ற துல்லியமான விஷயத்திற்கு தனிப்பட்ட ஜாதகத்திற்கு 5ஆம் பாவம் குரு தசாபுத்தி வந்து பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம். வீடு மற்றும் சொத்து பொறுத்த வரைக்கும் வீடு வாங்கக்கூடிய ஆசை அதிகரிக்கிற ஒரு காலகட்டம். வீட்டு லோன் ஆராயலாம். லேண்ட் வாங்கலாம். ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி பற்றி பேசலாம். ஆஃபீஸ் பில்டிங் வாங்க வேணும் அப்படிங்கிற எண்ணம் வரலாம். வீட்டை ரெனோவேட் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். ரெண்டல் இன்கம் அசட் வாங்கலாம். குழந்தைகளுக்காக சொத்து சேர்க்கலாம். குடும்ப மரியாதைக்காக பெரிய வீடு வாங்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்து வரலாம். ஆனால் இமேஜுக்காக ப்ராப்பர்ட்டி வாங்க வேண்டாம். இஎம்ஐ வருமானத்திற்கு ஏற்றதாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரண்ட் டாக்குமெண்ட் பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈசி பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்வே பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாத்வே பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ரூவல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாகன பலன்களை பொறுத்த வரைக்கும் புதிய கார் வாங்குறதுக்கான எண்ணம் வருங்க. அதே போல் ப்ரெஸ்டீஜுக்காக இஎம்ஐ வாங்க வேண்டாம். கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பண்ணுங்கள். மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு. கந்திச்சிகளுக்கு வாய்ப்புகள் குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. மற்ற எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம், ஓம் சூரிய பகவானை போற்றி, ஓம் சூரிய பகவானை போற்றி, ஓம் சூரிய பகவானை போற்றி. கீழே 3 டைம் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போ ஃப்ரீ டைம் இருக்கீங்களோ அப்போ வந்து இது வீட்டில் 3 டைம் உச்சரிச்சு பாருங்கள். அதே போல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே.